ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரு லோக்கல் சோனி டிவி ஒன்று வந்திருக்கு. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா சென்சார் லைட் வந்துடுது. பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து இந்த லோகோ வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றுது. இதுக்கப்புறம் உள்ளே போகிறதில்ல, இதிலே நின்றுட்டுருக்கு. இதுதான் ஸ்டக் ஆகி நின்றுருக்கு. இப்போ இது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சைடு வந்து கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதனோட போர்டினோட மாடல் நம்பர் காமிக்கிறேன். இந்த போர்டினோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா TP.SK518D.PB818. இப்போ இது வந்து சாஃப்ட்வேர் தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு. நம்ம ரெக்கவரி மோடை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெக்கவரி மோடுக்கு ட்ரை பண்ணப்போ ரெக்கவரி மோடில் வந்து இது சக்ஸஸ் பண்ண முடியல. அதனால் வந்து இப்போ இதுக்கு சாஃப்ட்வேர் தான் மாற்றி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து பென்ட்ரைவில் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அதை காப்பி பண்ணிக்கணும். சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து பென்ட்ரைவில் நம்ம காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு காமிக்கிற பாருங்கள். நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேரை இப்போ நான் வந்து பென்ட்ரைவில் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணியாச்சு. இப்போ இதனோட ஃபைல் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த ஃபைல் நேமில் ஒரு லெட்டர் அல்லது ஒரு சிம்பிள் ஏதோ ஒன்று மாறிச்சு அப்படின்னா கூட கம்பல்சரி எடுத்துக்காது. அதனால் கம்பல்சரி ஃபைல் நேம் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற ஃபைல் நேம் எதுவுமே வந்து எடிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு பென்ட்ரைவில் மட்டும் காப்பி பண்ணிட்டு அதை சேஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணோம்னாவே போதும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து பென்ட்ரைவை வந்து சாஃப்ட்வேர் காப்பி பண்ண பென்ட்ரைவை வந்து போர்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு நம்ம பவர் பட்டனை ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னாவே அதனோட சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துகிட்டு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சாஃப்ட்வேர் லோட் ஆகிறப்ப சென்சார் லைட் வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு எரியும். இதனால் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நம்ம ஃபுல் ஹெச்டி மாற்றுறப்ப சாஃப்ட்வேர் லோட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்சாரை வச்சு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம் சாஃப்ட்வேர் வந்து எடுத்துருச்சு அப்படின்னு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைல் நேம் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபைல் நேம் ஏதாச்சும் ஒன்று மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் கம்பல்சரி வந்து சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்காது. இப்போ இது வந்து சாஃப்ட்வேர் வந்து 100% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார் வந்து பிளிங்க் ஆகக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக டக்குன்னு ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆகிறப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம பவர் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய பென்ட்ரைவை வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செட்டை ஆன் மட்டும் பண்ணி விட்டோம் அப்படின்னா போதுமானது. ஜஸ்ட் நம்ம இப்போ செட்டை ஆன் பண்ணி விட்டோம்னா போதுமானது. நம்மளுக்கு டிவி வாங்குறப்ப என்ன ஸ்டேஜில் வருமோ அந்த ஸ்டேஜில் வரும். அதனால் இது லோகோ பூட் ஆகி வரக்கு ஒரு 1 மினிட் பக்கமாக எடுக்கும். இப்போ இது லோகோ லோட் ஆகி முடிச்சு நம்ம நார்மல் செட்டப் வந்து டிவி வாங்கினப்போ என்ன வருமோ அந்த செட்டப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீஸ் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.